السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை நல்லோர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவுகிறார். கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களையும் படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்மார்களை தேர்வு செய்து அவர்களின் மூலமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பினை அழகிய முறையில் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தினார்கள். ஏராளமான எதிர்ப்புகள் அந்த நபிமார்களுக்கு கிடைத்தது. அறிவட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள் என்பதை நாம் திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், நான் தான் இந்த உலகத்தை படைத்து இருக்கின்றேன், பராமரித்துக் கொண்டு இருக்கின்றேன், நான் தான் உங்களை படைத்து இருக்கின்றேன், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே பணி, ஒரே செயல் என்னவென்று சொன்னால், என்னை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அது எனக்கு போதும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தோம் எதற்காக? என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே, தவிர காரணம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்க்கை முறையை, நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை, ரஹமத்தை, அபிவிருத்தியை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதாக அமைந்துவிடும், நரகத்திற்குரியதாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி. நாம் எப்போது மரணிப்போம் என்பதை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? நாம் எப்போது மரணிப்போம் என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு இடத்தில், என்றைக்காவது ஒரு நிமிடத்தில் நாம் மௌத்தாக போகின்றோம், மரணத்தை தழுவ போகின்றோம்.
நாம் என்னதான் இந்த உலகத்திலே பரஸ்பரத்தோடு வாழ்ந்தாலும் சரி, அன்போடு வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகத்தை பார்த்து கொண்டு பழகினாலும் சரி, ஒரு நாள் அவர்கள் செல்வார்கள் அல்லது அவர்களுக்கு முன்னால் நாம் செல்வோம். அதுதான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிப்பீர்கள். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தேர்வு கூடம், பரீட்சை கூடம் போலதான். ஸ்கூல்ல படிக்கிறோம், இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்றாங்க. அந்த தேர்வு கூடத்திற்கு நாம் எப்படி செல்வோம்? அழகிய முறையில தன்னை தயார்படுத்திக் கொண்டு எழுதுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு நன்கு படித்துவிட்டு நன்கு மனனம் செய்துவிட்டு இரவு பகல் பாராமல் தூங்காமல் அதை நன்கு படித்துவிட்டு அந்த பரீட்சை அறைக்கு நாம் செல்வோம். ஏன் ஒரு நாள் தான் தமிழ் எக்ஸாமா, ஒரு நாள் அனுமதி இருக்குது. அந்த ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம ஃபெயில் ஆகிருவோம். எனவே இந்த நாள்ல நான் சரியான முறையில் அந்த எக்ஸாம் எழுதணும் என்பதற்காக அது தமிழா இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அதை படிப்பதற்கு கூடுதல் கவனத்தை செலுத்தி நம்ம அதை படித்து அடுத்ததாக அந்த தேர்வு அறையை நாம் சந்திப்போம். அந்த தேர்வு அறையை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி சந்திப்போம்? ஏனோ தானோ என்று சந்திக்க மாட்டோம். நம்ம ஏதாவது படிச்சதான் வரப்போகுது என்று நாம் போக மாட்டோம். அதற்கென்று சில ஏற்பாடுகளை நாம் வைத்துக் கொள்வோமே. இதை தாண்டி பன்மடங்கு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு கூட, குறிப்பிட்ட ஆண்டு காலம் உன்னை வாழ வைக்கிற இந்த உலக வாழ்க்கையில நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் சொன்ன அடிப்படையில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நான் சொன்ன அடிப்படையில் என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையில் உன்னால் இயன்ற அளவிற்கு இறைவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதற்காக நீ கடன்படணும், அல்லோல் படணும், வீதியா நடக்கணும். ஒரு வணக்கத்தை செய்வதற்காக இன்றைக்கு நம்முடைய பதவியில் பார்க்கிறோம்ல, ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பல மைல்கள் தூரம் செருப்பணியாமல் நடக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இறைவன் சொல்லவில்லை. தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு, அழகு குத்திக் கொண்டு, காவடி எடுத்துக் கொண்டு நீ இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டு இந்த வணக்கத்தை நீ செஞ்சாதான் உனக்கு கூலி கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த இஸ்லாம் மென்மையான ஒரு மார்க்கம், அழகான ஒரு மார்க்கம். இதை கற்றுத் தந்திருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்யுங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதை நீங்கள் கவனம் எடுத்து நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை செய்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? தஜீரின் தகுதிகள் அண்ணா காலிதீன ஃபீஹா அபதா, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த நேரத்துல நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்த காரணத்தினால், இபாதத்துகளை செய்த காரணத்தினால், குர்ஆனிலே சொல்லப்பட்ட காரியங்களை செய்த காரணத்தினால், இறுதி தூதர் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லையும் அங்கீகாரத்தையும் நாம் இந்த உலகத்திலே அமல்படுத்திய காரணத்தினால் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அஜிரின் தகுதிகள் அன்ஹா காலிதீன ஃபீஹா அபதா, உங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படி? நிரந்தரமானது, அழியவே அழியாது. இறைவன் கொடுத்து விட்டு ஒரு ஆசையை காட்டிவிட்டு அதை இறைவன் பிடுங்கி விடுவானா என்று பார்த்தால் கிடையாது. நிரந்தரமானது. மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமானது, அதில் கொடுக்கக்கூடிய நிலை நிரந்தரமானது. அது நரகமாக இருக்கட்டும், சொர்க்கமாக இருக்கட்டும். நமக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், இன்னதர வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாளை இறைவனுக்கு முன்பாக எடுத்து காட்டப்பட்டு, இறைவா இதோ இந்த மனிதர் உலக வாழ்க்கையில நல்ல நல்ல அமல்களை செய்தார், வணக்க வழிபாடுகளை செய்தார் என்று இறைவனுக்கு முன்பாக எடுத்து காட்டப்பட்டு, இறைவன் இவருக்கு சொர்க்கத்தை தா என்று இறைவன் சொல்ல வேண்டும்.
என்று மலக்குமார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குமார்களுடைய வருகை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? எனக்கு இன்னும் எவ்வளவோ உலக வாழ்க்கை இருக்குது, இன்னும் எவ்வளவோ நான் வாழ போறேன், நான் புறம் பேசினால் என்ன, அவதூறு பேசினால் என்ன, அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாண்டால் எனக்கு என்ன, அடுத்த குடும்பத்தை சுரண்டி நான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் யார் என்ன கேட்க போறா என்று இந்த உலக வாழ்க்கையில தொழுகை தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு, வணக்க வழிபாடுகளை தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நம்மளுடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம். நான் இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ்றேன்? நான் சரியான முறையில ஃபர்ஸ்ட் வாழ்றேனா? நான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கை இடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய நாம் அவன் அப்படி, இவன் அப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி என்று சொல்லி நாம் அவதூறு பேசுகிறோம், புறம் பேசுகிறோம். நம்முடைய நன்மைகளை நாம் நாசமாக்குவதற்கான வேலையை நாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தை தரமாட்டான். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமை நாளிலே ஒருவன் எழுப்பப்படுவான். யார் அவன்? இந்த உலகத்திலே ஐவேளை தொழுகையை தொழுதவன், 30 நாட்கள் நோன்பு நோற்றவன், இன்னதர வணக்க வழிபாடுகளை செய்தவன். இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது இவரா 5 வேளை தொழுதுருவாரு, நோன்பு வச்சிருவாரு, தான தர்மம் செஞ்சிருவாரு என்று எல்லா வணக்க வழிபாடுகளிலும் சிறந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதனை அல்லாஹ் தூக்கி நரகத்திலே வீசுவான் என்று நபிகளார் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவார். எப்படிப்பட்ட மனிதன்? அவன் தொழுதான், நோன்பு வைத்தான், தான தர்மங்கள் செய்தான், இன்னொரு வணக்க வழிபாடுகளை செய்தான், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அவன் சரியாக நடந்து கொண்டான். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவன் செய்தான். என்ன செஞ்சான் தெரியுமா? அடுத்தவர்களை புறம் பேசினான், அடுத்தவர்களை அவதூறு பேசினான், அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமை நாளில் இவன் நரகவாசி என்று சொல்லி காட்டினார். 5 வேளை தொழுதா மட்டும் பத்தாது, நபிகளார் சொல்லி காட்டலாம். 5 வேளை தொழுகையை தொழுதவன் நரகவாசி. ஏன்? அவதூறு பேசிய காரணத்தினால், புறம் பேசிய காரணத்தினால், அடுத்தவர்களுடைய மானத்தை விளையாடிய காரணத்தினால் இவன் நரகவாசி. ரமலானுடைய மாதத்திலே பகலெல்லாம் நின்று வணங்கி, இரவெல்லாம் நின்று வணங்கி, பகலெல்லாம் நோன்பு நோற்ற ஒரு மனிதன் பசியோடு இருந்தவன் நாளை நரகத்திற்கு செல்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவன் அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடியவன், அடுத்தவர்களை கேலி செய்தவன், கிண்டல் அடித்தவன், அடுத்தவர்களை பற்றி தப்பும் தவறுமாக சித்தரித்தவன், பரப்பிவிட்டவன், இவன் நரகவாசி என்று நபிகளார் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவான். நாம் தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் எல்லாமே நாசமாகிறோம் என்று நபிகளார் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்களே, இந்த விஷயத்தில் நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நம்ம அடுத்த குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் நமக்கு மரணத்தை விதித்து விட்டான் என்று சொன்னால் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கெட்டவர்களை, அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வரக்கூடிய வானவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கடுமையாக இருப்பார்கள். அவர்களுடைய வருகையை பார்த்தாலுமே இவருடைய உடல் நடுங்கிவிடும், அவருடைய உயிர் ஊசலாடிவிடும். அந்த அளவிற்கு மலக்குமார்களுடைய வருகை இருக்கும். மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் மேல் நோக்கி பார்ப்பாங்க. நம்ம கண்ணை மூடி வைப்போம். என்ன காரணம்? நமக்காக நியமித்த வானவர்கள் வருகையை பார்த்துவிட்டு அந்த உடல் நடுங்கிவிடும், பயந்துவிடும், அச்சத்தால் திருத்திவிடும் என்று நபிகளார் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பக்கத்திலே வந்து அமர்வார்கள். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நிமிடம் நினைத்து பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கையில அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடிய நேரத்திலே, தொழுகையை விடக்கூடிய நேரத்திலே, தான தர்மங்களை விடக்கூடிய நேரத்திலே, இன்னொரு வணக்க வழிபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உலக வாழ்க்கைக்காக, ஆசைக்காக நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த நிமிடத்தை நாம் நினைத்து
பார்க்க வேண்டும். அவர் அவதூறு பேசினார், இவர் புறம் பேசினார், எனவே நான் பேசினேன் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னார். அவன் தொழுகவில்லை, குடும்பத்தில் இவன் தொழுகவில்லை, எனவே நான் தொழுகவில்லை என்று சொல்லி இந்த உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால், இடத்தில் பொருளாதாரம் கொட்டி கிடைக்கிறது, நான் தானம் தர்மம் செய்கிறேன், அது யாருக்காக? அல்லாஹ்விற்காக அல்ல, பேருக்காகவும் புகழுக்காகவும் என்று இருந்தோம் என்று சொன்னால், இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ்விற்கு அல்லாமல் உலக ஆசைக்காக, உலகத்துடைய மோகத்திற்காக நாம் சென்றோம் என்று சொன்னால், இந்த நிமிடத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில், கெட்டவர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள், வந்து நம்மிடத்திலே பேசுவார்கள், என்ன மனிதனே, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், உன்னுடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த உடலை விட்டு வெளியிலவா என்று மலக்குமார்கள் கூப்பிடுவார்களாம். மலக்குமார்கள் கூப்பிடும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர் மேலும் கீழுமாக அப்படியே தள்ளாடி கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும், பயத்தால் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அப்போது மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய வருகையை பார்த்துவிட்டு இந்த மனிதன் பயந்துட்டான், எனவே உன்னை விட்டுட்டு நம்ம போயிருவோம், கொஞ்ச நாள் வாழட்டும் என்று செல்வார்களா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து அந்த உயிரை அப்படியே பிடுங்கி எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம என்ன நினைப்போங்க? மரணத்தினுடைய தருவாயில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? மரணத்துடைய தருவாயில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல மௌத்தாக போறாங்க, இந்த நேரத்துல எப்படி இருக்கணும்? ரசூலா நம்மகிட்ட எப்படி சொல்லி காட்டுறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்கள், அவர் எப்படி மரணிப்பார் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். இதுதான் நம்முடைய நாவுகளில் நாம் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அவருடைய உயிரை அடித்து அந்த வானவர்கள் அப்படியே பீட்டி எடுப்பார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு கம்பளி போர்வை, உதாரண ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஒரு கம்பளி போர்வை, அதை தூக்கி ஒரு முள்ளு வேலியில போடுறோம், முள்ளு வேலியில போட்டு அதை அப்படியே பிடுங்கி எடுத்தால் அது எப்படி நார் நாராக கிழிந்து கொண்டு அந்த துணி வருமோ, இதே போன்று மலக்குமார்கள் அவருடைய கெட்டவர்களுடைய இந்த உலகத்திலே தான் தோன்றித்தனமாக, மார்க்கத்திற்கு முரணாக, தொழுகை இல்லாமல், வணக்க வழிபாடுகள் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுடைய உயிர்களை அந்த மலக்குமார்கள் முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து அப்படியே கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எல்லோருமே பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு நாள் மௌத்தா போறோம். நம்முடைய மௌத்து எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி நடப்போம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, மலக்குமார்கள் வரும் பொழுதே நம்ம சந்தோஷப்படுவோமா, ஆசைப்படுவோமா? மலக்குமார்களே, நீங்கள் என்னுடைய உயிரை எடுக்க வந்து விட்டீர்கள், சீக்கிரம் எடுத்துக்கிட்டு போங்க என்று சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நல்லவர்களுக்கு மலக்குமார்கள் வருவார்கள், பக்கத்திலே வந்து உட்காருவார்கள், நம்மிடத்துல பேசுவார்கள். இன்ன மனிதனே, நீ உலகத்துல வாழ்ந்தது போதும், அழகான முறையில வாழ்ந்த, தொழுகையை நிலைநாட்டின, இன்னவர வணக்க வழிபாடுகளை செஞ்ச, நீ இந்த உயிரை விட்டு வெளியில வாழ்ந்து சொல்லும் பொழுது ஆசையோடு அந்த உடலில் இருந்து அந்த உயிரை அப்படியே பிரியும். நபிகளார் சொல்லி காட்டினார்கள், ஒரு தோல் பையில தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை சாய்த்தால் எப்படி அந்த தண்ணீர் இலகுவாக வெளியில வருமோ, அதே போன்று நல்லவர்களுடைய உயிர் அந்த உடலிலிருந்து வெளியிலே வரும் என்று நபிகளார் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம எப்படி மௌத்தாகணும்? ஒரு நாள் மௌத்தாக போறோம், நம்ம மரணிக்க போறோம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? அடிச்சு மலக்குமார்கள் கைப்பற்றணுமா, அல்லது இலகுவாக நம்முடைய உயிர் வெளியில போகணுமா? எல்லாருடைய நீயத்தும் எண்ணமும் எதுவா இருக்கணும்? இறைவா, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லிமா மரணிக்கணும், இறை நம்பிக்கையாளனா மரணிக்கணும், சொர்க்கவாசியா மரணிக்கணும். எல்லாரும் துவா செய்வோம். அல்லாஹும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். நீங்க மௌத்தாக போறீங்க, மரணிக்க போறீங்க. அப்படி மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கணும்?
முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த மவுத்து நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அப்படி நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்னதான் இறந்து போனாலும் நம்முடைய குடும்பத்தார்கள் ஒரு நாள் அழுவார்கள், 2 நாள் அழுவார்கள், 3 நாள் அழுவார்கள். ரொம்ப சொந்தம் என்று சொன்னால் 1 மாசம் அழுவார்கள். அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும், 1 வருடம் தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னா இப்படி எல்லாம் போயிடும். அப்ப நினைச்சு பார்ப்பாங்க, அவர் இருந்தா இப்படி இருக்குமே, அவங்க இருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் என்று நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய உலக வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது நாம் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் அழகிய முறையில அமைச்சுக்கணும். ஒரு தேர்வு என்று சொன்னால் எப்படி நாம் தயாராகி செல்கிறோமோ அதே போன்று மவுத்தை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய நாம், மரணத்தை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துல அமல்களுடைய விஷயத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அமில அமலன் சாலிகன், நல்ல நல்ல அமல்கள் நீங்க செய்யுங்க, விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல இருக்க வேண்டியது என்ன? தொழுகை, 5 வேளை தொழுகை. இந்த தொழுகை நம்ம இடத்துல சரியாக இருந்து விட்டால் போதும், நாளை மறுமை வாழ்க்கை சிறப்பிற்குரியதாக இருக்கும். நாளை மறுமை வாழ்க்கை நம்மிடத்துல கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். நான் உங்களை இந்த உலகத்துல படைச்சிருக்கிறேன், ஏராளமான அருள் செஞ்சிருக்கிறேன், நீங்க கேட்டதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நான் சொன்ன அடிப்படையில தொழுங்க, நோன்பு வைங்க, தானம் தர்மம் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்களே, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை கண்ணும் கருத்துமாக இந்த உலகத்திலே வளர்க்கக்கூடியவர்களாக இருங்கள். குறிப்பாக தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு ஒவ்வொரு தாயும் நம்முடைய பிள்ளைகளின் மீது அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். யாரும் நம்முடைய பிள்ளைகளை ஒரு கட்டத்துல பேசினாலும் கூட ஏசினாலும் கூட நிராசை அடைந்து விட மாட்டோம். என்னதான் என்னுடைய மகள் தவறு செய்தாலும் கூட அந்த மகளை நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறை செலுத்துவீங்க. சமீபத்துல மத்திய பிரதேசம் கப்பல்ல பிரயாணம் செய்யறாங்க. பிரயாணம் செஞ்சு பயணம் செஞ்சுக்கிட்டு போறாங்க. நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க. அதுல ஒரு மவுத்து கண்டெடுக்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்களும் பார்த்திருப்பீங்க வலைதளங்கள்ல, அந்த தாய் அந்த பிள்ளையை கட்டி அணைத்தவளாக தண்ணீரிலே மிதந்து கொண்டு இருக்கிறார். அந்த தாய்க்கு அந்த நீரிலே தப்பிப்பதற்கான எல்லா ஆடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிதப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தாயினுடைய பாசம் என்ன தெரியுமா? நான் மரணித்தாலும் சரி, நான் மரணித்தாலும் சரி, நான் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை பச்சிலம் குழந்தை, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை கட்டி அணைத்தவளாக அந்த தாயும் இறந்து போனால் அந்த பிள்ளையும் இறந்து போனது என்பதுதான் நிகழ்வு. காரணம் என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும் தங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொல்லி. அதை தாண்டி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, யா அய்யுஹன்னாஸ், முஸ்லிம்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காத்துக் கொள்ளுங்கள். அந்த தாய் எப்படி தண்ணீரிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக கஷ்டப்பட்டிருப்பாள், வேதனைப்பட்டிருப்பாள். அதை தாண்டி மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னுடைய பிள்ளை நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று நீங்கள் வாழ வேண்டும். இதோ இவ்வளவு பிள்ளைகளில் உட்கார்ந்திருக்கிறான், இவ்வளவு பிள்ளைகளும் உட்கார்ந்திருக்கிறான். நம்மளும் மவுத்தாவும் ஒரு நாள், நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாள் மவுத்தாவார்கள். இதை சிலர்கள் சொல்வார்கள், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு நாள் மவுத்தாகும். ஆனா அந்த மவுத்திற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் சேட்டைகள் செய்வார்கள், அவர்கள் தான் தோன்றி தரமாக இந்த உலகத்திலே வாழ நினைப்பார்கள். அடுத்தவர்களை பார்த்து அவர்களை போன்று நாமும் வாழ வேண்டும் நினைப்பார்கள். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவர்கள் நல்லா படிக்கணும்,
டீச்சரா ஆகணும், கலெக்டர் ஆகணும், நல்ல மருத்துவரா ஆகணும், வக்கீலா ஆகணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் இருக்கணும், தப்பே கிடையாது. இப்ப உலக வாழ்க்கை எப்படித்தான், கல்விதான் முக்கியம். கல்வி இல்லைன்னு சொன்னா தூக்கிட்டு போய் அடக்க மட்டும் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்துல இந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் நிற்கும் பொழுது, என்னுடைய தாயும் தந்தையும் சரியான முறையில் என்னை வளர்த்தார்கள் இறைவா, அவர்கள் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது எனக்கு அவர்களுக்கு சொர்க்கத்தைக்கா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறை காட்டுங்க. அவர்களை வீணடிச்சிடாதீங்க. அவர்கள் விளையாட்டு பிள்ளைகள் தான். என்னதான் நம்ம வளர்ந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் வளர்ந்தாலும் சரி, நம்ம வயோதிகர்களாக ஆனாலும் சரி, அவன் கல்யாணம் பண்ணி திருமணம் முடித்தாலும் சரி, நம்ம பிள்ளைகள் நமக்கு கடைசி வரைக்கும் பிள்ளைகள் தான். அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பெண்களாக இருக்கக்கூடிய, தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் முதல்ல மறுமை நாள்ல கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அந்த தொழுகை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிவாசல் பக்கத்துல இருக்குது, வாங்கோசை ஒலிக்கிறது, ஐயாலசரா ஐயாளல் பலா, தொழுகின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய வலைதளத்துல பார்க்கிறோம், ஏதோ ஒரு நிகழ்வு, இஸ்லாம் சொல்லக்கூடியதான், ஏதோ ஒரு நிகழ்வு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், நாத்திகர்களாக இருக்கட்டும், எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே விஷயத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மரணம். அவர்கள் மரணத்தில் வேறுபடுவார்கள், மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில வேறுபடுவார்கள். ஆனால் நம்ம அதை உண்மையா நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பி வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை அழகிய முறையில வைப்போம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். யௌமது கல்லபு உஜூஹஹும் ஃபின்னார், அவர்களின் முகங்கள் நரகிலே புரட்டப்படும் பொழுது யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? எப்போ? மறுமை நாள்ல நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசியதற்கு பிறகு நரகத்திலே போட்டு அவர்களுடைய முகங்களை அல்லாஹ் அப்படியே புரட்டி எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, நான் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? வேற யாருக்கு நான் கட்டுப்பட்டேன்? வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்னா வ குபரானா ஃபலல்லூன சபீலா, நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நான் கட்டுப்பட்டேன். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரவில்லை, மார்க்க போதனைகளை சொல்லித்தரவில்லை. எனவே நான் நரகத்திற்கு இன்னைக்கு வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய பிள்ளைகள் நாளை மறுமையில நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது என்று சொன்னார். இறைவா, நான் உலகத்துல என்னை பெற்றெடுத்தார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் மார்க்கத்தில சொல்லித்தரல, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த உலகத்தில் என்னை வளர்த்தார்கள், என் நாளை மறுமையில புலம்பிவிடக் கூடாது என்று சொன்னார். அல்லாஹ் அதைதான் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஆத்திஹிம் லிக்ஸைனி மினல் அதாப் வல் அன்ஹும் லானன் கபீரா, இறைவா எங்களுடைய பெற்றோர்களுக்கு, எங்களை வழிகெடுத்தவர்களுக்கு, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தராத இந்த பெரியவர்களுக்கு நீ நரகத்தை தா, இருமடங்கு வேதனையத்தா என்று நம்முடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் கேட்டுவிடக் கூடாது என்று சொன்னார். நமக்கு அந்த பிள்ளைகள் சொர்க்கத்தை தான் கேட்கணும், நரகத்தை தான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நாளை மறுமையில நம்மளை காப்பாற்றும். இந்த உலக வாழ்க்கை அறுப்போம், எப்ப மரணிப்போம் என்பது தெரியாது. மரணிப்பதற்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அறிவோடு, மார்க்க பற்றோடு வளர்ப்போம். நாமும் அழகிய முறையில தொழுகையை, நோன்பை, இன்னபிற வணக்க வழிபாடுகளை செய்து வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.